بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சனிக்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே அறிவித்த ஒரு தலைப்பு வேறு, இன்று நடத்த போகிற ஒரு தலைப்பு வேறு. அறிவித்த தலைப்பு என்னென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து மதீனா வாழ்க்கை என்கின்ற ஒரு தலைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருந்தது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி வாழ்க்கை முறை இருந்தது, பொதுவான வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, ஆடை முறைகள் பொதுவாக வழக்கில் எப்படி இருந்தது, அதே போல உணவு பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் மட்டுமல்ல, பொதுவாக என்ன விதமான உணவுகளை இவர்கள் உண்டார்கள், வியாபார முறைமைகள் எப்படி இருந்தது என்ற அந்த அன்றாட வாழ்க்கையை தொகுத்து சொல்வதுதான். அது சம்பந்தமாக, அதாவது தொகுக்கிற நேரத்தில் அது சில தர்த்தீபுகளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, உட்படுத்த வேண்டி இருப்பதனாலும், தொடர் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும் போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு இன்றைய தினம், அதாவது குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் கனவுகள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கனவுகள் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஆரம்பமாக நாங்கள் பெரிதாக ஒரு கவனம் எடுக்கப்படாத ஒரு தலைப்பு. ஆனால் வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் பார்த்தா கனவு சம்பந்தமாக என்ன செய்யணும், நிறையவே நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இப்படி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது மக்கள் இந்த கனவு விஷயத்திலே எவ்வளவுதான் நம்ம ஆறுதல் சொல்லிவிட்டாலும் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதனால் கனவுகள் சம்பந்தமாக கொஞ்சம் பேசப்பட வேண்டும், விரிவாக பேசப்பட வேண்டும் என்று பலமுறை நினைத்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக கனவு சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தாலும் கூட அதற்கு ஒரு பெரிய ஒரு இடம் என்ன செய்கிறது, அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு இடம் கனவுகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதை கூட நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே கனவுகள் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது என்கின்ற ஒரு அறிவு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது இந்த தலைப்புடைய நோக்கங்கள்ல ஒன்று. இன்னொரு வகையில் மூன்றாவது ஒரு காரணம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், கனவு எந்த அளவுக்கு சிலரை பாதித்திருக்கிறது என்று சொன்னால், ஆரோக்கியத்தை சிலருடைய கனவு என்ன செய்திருக்கிறது, பாதித்திருக்கிறது. நல்ல திடகாத்திரமாக இருந்த ஒருவர், அவர் கண்ட ஒரு பயங்கரமான கனவின் காரணமாக அதையே நினைச்சு அந்த கனவையே நினைத்து 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 எந்த சம்பவம் வந்தாலும் கனவோட என்ன செய்யறது, ஜாயின் பண்ணி பார்த்து 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 ஆரோக்கியத்தை இழந்த சில மக்களை என்ன செய்கிறது எங்களால் காண முடிகிறது. யார் வந்தாலும் அவருடன் முதலாவது அவர் எந்த பேச்சு பேசுவார்னா அந்த கனவை பத்தி தான். அந்த கனவை பத்தி தான் என்ன செய்வார், யார் வந்தாலும் முதலாவது என்ன செய்வார், பேசக்கூடிய அளவில் கனவுடைய தாக்கம் என்ன செய்கிறது இருப்பதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால் ஒரு சில ஒழுங்குகள், எல்லாவற்றையும் பேச முடியாது, கனவுகள் சம்பந்தமாக கூட எல்லாவற்றையும் பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலும் ஆழமாக விரிவாக பேசப்பட வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. இப்ப கனவுகள் சம்பந்தமாகவே உதாரணமாக இமாம் துமைரி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் இப்னு மாஜாவுக்கு விளக்க நூல் எழுதியவர். இவர் அதாவது ஹயாத்துல் ஹயவானல் குப்ரா அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது மிருகங்களின் வாழ்வு அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம். அதுல என்ன செய்வார் என்று சொன்னால், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள மிருகங்களுடைய அந்த பெயர்கள் எடுத்து, உதாரணமாக அர்னப் முயல் அப்படின்னு வைங்க, அதை கொண்டு அந்த முயல் சம்பந்தமான செய்திகள்லாம் போடுவார். அது எப்படி இருக்கும், அதனுடைய உணவு பழக்கம் என்ன, அதனுடைய முறைமைகள் என்ன, அப்படியே போட்டுட்டு கடைசியாக என்ன போடுவார்னா, கனவுல ஒருத்தர் முயலை கண்டா என்ன அப்படின்னு போடுவார். எல்லாத்துக்கும் போடுவார். பன்றிய ஒருத்தர் கனவுல கண்டா என்ன, நாய ஒருவர் கனவில் கண்டால் என்ன, அப்படி ஒரு விஷயம் போடுவார். மாட்டை ஒருவர் கனவில் கண்டா என்ன, மாட்டை ஏற்கனவே ஒருவர் கனவுல கண்டாரு, நாங்க வரலாற்றுல படிச்சுக்கிறோம். அப்படி ஒருவர் கனவில் கண்டால் என்ன ஒரு விளக்கம் போடுவார்.
இப்ப மாட்டை கனவில் கண்டால் என்ன, காகத்தை கனவில் கண்டால் என்ன, முயலை கனவில் கண்டால் என்ன என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞர் இப்படி சில செய்திகளை பதிவு செய்கிறார் அப்படி என்று சொன்னால், இவர் என்ன கற்பனையில் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயங்கள் என்ற ஒரு பட்டியலை தொகுத்தாரா, அல்லது இதை எப்படி அணுகுவது, இந்த விஷயத்தை எப்படி அணுகுவது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. எனவே இந்த அடிப்படையில் கனவுகள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய சில அறிஞர்கள் பிரபல்யமாக இருக்கிறார்கள் விளக்கம் சொல்வதில். ஒருவர் இமாம் இப்னு சீரின் என்பவர் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் பிரபல்யமாக இருந்தார். அதனால அவருடைய பேரில் ஒரு புத்தகமே இருக்குது. அவர் எழுதினதாக நிரூபிக்கப்படாத ஒரு புத்தகம், கனவுக்கான விளக்கங்கள். யார் எழுதினது? இமாம் இப்னு சீரின். ஆனா அவர் எழுதல, அவர் எழுதினதாக ஆதாரம் எதுவுமே இல்லை. இதுல குப்பைகளும் நிறைய என்ன செய்து, நிறைய குப்பைகளும் இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். சில அறிஞர்களுடைய கனவு சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் பார்த்தா அற்புதமாகவும் இருக்குது. ஒருவர் ஒரு அறிஞர்கிட்ட சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுவது போல கனவு கண்டேன், என்ன விளக்கம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னா, நீங்க மௌத்தாகிருவீங்க அவசரமாண்டாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் ஒரு நல்ல கனவன் நினைச்சு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் விளக்கம் கேட்டார். அவர்கிட்ட அந்த அறிஞர்கிட்ட போய் விளக்கம் கேட்டாரு. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால தொழுகிற மாதிரி கனவு கண்டேன். அப்படின்னா அவர் என்ன சொல்லுவேன், இவர் எதிர்பார்த்திப்பாரு, நீங்க பெரிய ஆளப்பா, நீங்க எல்லாம் பெரிய ஒரு அறிஞரா வரப்போறீங்க, பெரிய ஒரு சாலிஹான மனிதரா வரப்போறீங்கன்னு அர்த்தம். நீங்க அவசரமா மௌத்தாகிருவீங்க. அவர் அது வேற விளக்கம் அதுல வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஒருவர் இப்ப தொழணும்னா அவர் மௌத்தாகி தான் ஆகணும், அவரு மரணிச்சு தான் ஆகணும். இல்லாம ரசூலுல்லாஹ்களுக்கு பின்னால் என்ன செய்யலாது, தொலையல. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்த போறது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நீ தொழுகிற மாதிரி கனவு கண்டானா நீ ஒரு நல்ல நிலை மறுமையில் இருக்கலாம். ஆனா நீ மௌத்தாகி ஆகணும் என்ற செய்தி என்ன செய்கிறது, அதுல இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்படி சொன்னார்களாண்டா இல்லை. இப்ப நாங்களும் இதை வச்சுக்கிண்டு, ஓ இப்ப கணக்கு விளக்கம் சொல்ற ரூட் இதுதானா அப்படின்னு நம்ம விளைச்சுக்கிண்டு, யாரா ஒரு ஆள் இப்படித்தான் நீங்க அதாவது நான் ஒரு இடத்தில் நடந்து போது போல கனவு கண்டேன்னா நாங்க திருப்பி நீங்களும் மௌத்தா போறீங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அது ஒருத்தர் கனவுக்கு விளக்கம் சொல்றாராக இருந்தால் அவருக்கு அந்த விஷயத்துல என்ன செய்யறது, கொஞ்சம் ஒரு அனுபவம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பது அர்த்தம். அந்த விஷயத்தில் அனுபவப்பட்டு குர்ஆனிலும் சுன்னாவிலும் கனவுகளுக்கு விளக்கங்கள் எந்த கோணத்தில் சொல்லப்பட்டது, கனவுகளுக்கு விளக்கங்கள் எந்த கோணத்தில் சொல்லப்பட்டது என்கின்ற அந்த அறிவு, இது நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய கனவுகளுக்குரிய விளக்கம் என்ன செய்து வருகிறது, அது எந்த கோணத்தில் சொல்லப்படுகிறது என்ற அறிவு. இரண்டாவது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லப்படக்கூடிய அதாவது அடையாளங்கள், அவைகளை வச்சு ஒருவர் இதை கனவுல கண்டா அப்ப இதுதான் விளக்கம் அப்படி என்று புரிந்து கொண்ட அந்த அம்சங்கள். மூன்றாவது, அனுபவங்கள். கடந்த காலத்துல இப்படி 4 பேர், உதாரணம் ஒரு ஆள் கனவு காண்றாரு, அந்த கனவு கண்ட ஒருவர் அவருக்கு இந்த ரிசல்ட் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இது மாதிரி கனவு, இந்த மாதிரி கனவு கண்ட ஒரு 10 பேருக்கு இதே ரிசல்ட் தான் என்ன செஞ்சுக்குது ஏற்பட்டிருக்கின்ற அனுபவ தொகுப்பு. அப்ப 11ஆவது ஆளுக்கு என்ன விளக்கம், அதானே விளக்கம். இந்த அடிப்படையில் கனவுகளுக்கு விளக்கம் அப்படி என்று சொல்லி நிறைய தொகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல குப்பைகளும் உண்டு, பொய்களும் உண்டு, தூக்கெறியப்படவைகள் உண்டு, அதுல சந்தேகம் கிடையாது. எல்லை கடந்து போன இந்த மாதிரியான அகீதாவுக்கு முரணான குர்ஆன் சுன்னா நிராகரிக்கக்கூடிய நேரடியான விஷயங்களும் அதுல உண்டு. அதே நேரத்தில் நியாயமாக இப்படி விளக்கம் இருக்கலாம் என்று சொல்ல முடிந்த பகுதிகளும் என்னது உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் நாங்க என்னது கொஞ்சம் இது சம்பந்தமாக ஒரேடியாக எல்லா விஷயங்களையும் மறுக்காமலும் ஒரேடியாக எல்லா விஷயங்களையும் ஏற்காமலும் கனவுகள் சம்பந்தமான சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்வது நல்லது என்கின்ற அடிப்படையில் இது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு முன்னுரை. அந்த மாதிரி நம்ம மனதிலே வைத்துக் கொண்டு முதலாக அதாவது வஹி, கனவு என்பது வஹியுடைய அந்தஸ்துக்கும் மாறக்கூடிய ஒரு அம்சம். இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. முதல் அம்சம், நாங்க கனவுகள் சம்பந்தமாக படிக்கணும் அப்படி என்று சொன்னால் கனவு எந்த ரேஞ்சுக்கு என்ன செய்யும், அதனுடைய மதிப்பு இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளவும் என்பதற்காக சொல்கிறேன். கனவுகள் வஹியுடைய அந்தஸ்துக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது. புறக்கணிக்கப்பட வேண்டியது எப்படி இருக்குதோ அதே மாதிரி எந்த அளவில் இருக்குது, வஹியுடைய அந்தஸ்திலையும் கனவுகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி நீங்க பார்க்கலாம்.
அதாவது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அதாவது பத்உல் வஹி, வஹியுடைய ஆரம்பம், அதுதான் சஹீஹுல் புகாரியுடைய ஆரம்பம், வஹியுடைய ஆரம்பம் என்ற பகுதி. அதுல வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கின்ற சூரா இறங்குவதற்கு முன்னால் முதலாக வஹி எப்படி இறங்கியது? அர்-ருயா அஸ்-சாலிஹா, நல்ல கனவுகள் மூலம் தான் வஹி இறங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வஹி அல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், முதல் சூரா என்பது புரியும். முதலாவது இறங்கிய வஹி எது? கனவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல கனவுகள் நிறைய கண்டார்கள். நல்ல கனவுகள் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நிறைய நல்ல கனவுகளை கண்டார்கள். ஆனால் அது வஹின்றது யாருக்கு தெரியாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. ஆனா அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவம் ஆரம்பித்தது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப இது தெளிவான ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுகள் என்ற பகுதியை கொண்டுதான் வஹியையே என்ன செய்யறான்? ஆரம்பிக்கிறான் என்ற பகுதி. இது இஸ்லாத்துடைய பார்வை. கனவுகள் சில பொழுதுகள்ல, அதாவது விஞ்ஞானிகள் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயம், அல்லது சமுதாயத்தில் பகுத்தறிவாளர்கள் என்று பேசக்கூடிய அந்த சமுதாயத்தினருக்கு இது ஒரு சரி ஒரு வேஸ்டான ஒரு அம்சமாக என்ன செய்யலாம்? சில பொழுதுகளில் இருக்கலாம். இது ஒன்றுக்கு அர்த்தமற்ற விஷயங்களாக சில பொழுதுகளில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வை என்பது அப்படி அல்ல. வஹியுடைய அந்தஸ்தையும் அடையக்கூடிய ஒரு அம்சம். யாருக்கு? நபிமார்களுக்கு மட்டும். யாருக்கு? நபிமார்களுக்கு மட்டும் அந்த கனவுகள் என்ன செய்யும்? வஹியுடைய அந்தஸ்துக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கனவு கண்டாரு? தன் பிள்ளையை அறுப்பதற்கு கனவு கண்டார். தொடர்ந்து காண்றார் அந்த கனவை. அப்ப அறுப்பதற்கு ஒரு ஆள் கனவு கண்டு, நம்ம இப்போ நைட்ல கனவு காண்றோம் புள்ளை அறுக்கிற மாதிரி, காலையில புள்ளையிட்ட புள்ளையிட்ட போனா நம்ம எங்க இப்போம்? அதுக்கு பின்னால் நம்மள என்ன செஞ்சிருவாங்க? சங்கிலி எல்லாம் போட்டு கொண்டு போயிருவாங்க. ஏன்? மென்டல் ஆயிட்டாரு அப்படின்ட்டு தான் முடிவெடுப்பாங்க. அப்படிதான் நம்ம நைட்ல கனவு கண்டுட்டு பகல்ல கத்தி எடுத்துட்டு புள்ளையிட்ட போனோம்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம், சந்தேகமே இல்லை. முதல்ல கனவு கண்ட உனக்கு இப்படி கனவு வாரதே முதல் பிழை. இரண்டாவது குழந்தைட்டு அப்படி நடக்கிறது இரண்டாவது பிழை. ஆனா நபிக்கு அப்படி இல்லை. நபியுடைய பார்வையில் என்னது? அது வஹி. வஹி என்பதனால் அது நிச்சயமாக இறைவனுடைய செய்தி. அது இறைவனுடைய செய்தி என்பதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? மகனிடத்துல பேசுறாரு. மகனிடத்துல நான் உன்னை அஸ்பஹுக் அறுப்பது போன்று என்ன செய்தேன்? கனவு கண்டே ஃபந்துர் மாதா தரா, என்ன உனது நிலை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அடிப்படையில தான் மகன் என்ன செய்யறாரு? நடந்து கொள்றாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை என்கின்ற அடிப்படையில மகன் நடந்து கொள்றாரு. அந்த குடும்பத்துக்கு இது இறைவனது கட்டளை என்று தெரியும். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நேரடியாக உங்களது மகனை அறுத்து விடுங்கள் அப்படின்ற ஒரு கட்டளை இறைவன் போடுகிறானாக இருந்தா, படைச்சவன் போடுறானாக இருந்தா, அது நிச்சயமாக என்ன, நம்ம கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஏன்? நம்ம அடிமை. இறைவன் தான் இந்த கனவை சொன்னான் என்றால், இறைவன் தான் இந்த செய்தியை சொல்றான் என்றால், ஏனென்றால் நபிமார்களுடைய எல்லா கனவுகளும் என்ன? வஹி. இது அடிப்படை நம்பிக்கை. வஹி என்பது அல்லாஹ்வால் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டாங்க. ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி இறங்குவதற்கு முன்னால கனவு கண்டார்கள். வஹின்னு நினைச்சாங்களா? வஹின்னு நினைச்சாங்களா? இல்லை. எனவே கனவு கண்டோடனே அவங்க வஹியை நினைக்கிறது இல்லை. சும்மா ஒரு நபி ஸ்டார்டிங்ல கனவு கண்டுட்டு அதை வஹியை என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. அல்லாஹ் அதை வஹியை அவர்களுக்கு என்ன செய்வான்? முதல் அறிவு சொல்லுவான். மலக்கு மூலம் கனவு உங்களுக்கு வருவது என்பது என்னது? வஹி என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளை வஹி என்ற இடத்துக்கு என்ன செஞ்சார்கள்? எடுத்தார்கள். எப்படி எடுத்தாங்க? யார் சொன்ன பின்னால? அல்லாஹ் சொன்ன பின்னால. இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்ம கண்ட ஆரம்பத்தில் கண்ட எல்லா கனவை வஹி என்று என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். எடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை. தான் நபி என்பதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக ஜிப்ரீலை கொண்டு அறிவித்த பிறகுதான் அது தெரியும். எனவே முதல் அம்சம், இஸ்லாத்துடைய பார்வையில் நபிமார்களுடைய கனவுகள் வஹி. கனவுகள் வஹி என்பதை இறைவன் நேரடியாக அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? ஒரு மலக்கை கொண்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்திய பின்னால்தான் அது வஹி என்ற நம்பிக்கை அவர்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படும். எனவே ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்ன அறிவீனமான கேள்வி என்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுத்தார்கள், அறுக்க போனாங்க. அந்த மாதிரி கனவு கண்டா நாங்கள்லாம் அறுக்க போவோமா? அந்த தியாகம் எங்களிடத்துல இருக்கிறதா
என்று கேட்கிறவனும் செய்ய போறதில்லை, அதை யார்கிட்ட சொல்றாங்க அவங்களும் செய்ய போறதில்லை, செய்யறதும் பிழை. இது கேள்வி எப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கக்கூடாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் பிள்ளை அறுக்க சென்றாரோ அது மாதிரி கனவு கொண்டா நாங்களாம் போவோமா அப்படின்ட்டு போனா பிழை. போனா இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துக்கு முரண் அர்த்தம். அந்த கேள்வியே முதலாவது பிழை. அது நபிமார்களுக்கு அவர்கள் கனவு கண்டால் வஹி அவர்கள் போனார்கள். மற்றவங்க அந்த மாதிரி கனவு கண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்கிட்ட ஒருத்தர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே நேத்து என் கழுத்து போற மாதிரி கனவு கண்டேன்டாரு. எப்படி சொன்னாரு? என் கழுத்து அப்படியே துண்டிக்கப்படுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றாரு. இப்ப இந்த கேள்வி அடிப்படையில் அந்த கனவு அணுகினா ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? கனவு கண்டாச்சு, இனி வெட்டி தான் ஆகணும்னு சொல்லணும். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அவர் பயத்துல வந்து சொல்றாரு, அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அவர் எப்படி சொல்றாருன்னா, கழுத்து போச்சு, அது உருண்டு போகுது, அதுக்கு பின்னால நான் போறேன் விளங்கிட்டா, இப்படி கனவு கண்டேன் அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்? இப்ப இதே கேள்வி தானே அது. மகனை அறுக்கிறதுக்கு கனவு கண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டார், அது மாதிரி நாங்கள் கண்டால் செய்வோமா அப்படின்னா இது கேள்வியே பிழை. ஒப்பிடவே கூடாது, அப்படி கேட்கவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் கனவு வஹியண்டே வைத்தாலும் அல்லாஹ் ஈமானுக்கு ஏற்பதான் சோதிப்பா. எப்படி சோதிப்பா? ஈமான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. நம்ம இந்த மாதிரி கனவு கண்டா குஃப்ர்ல போயிடுவோம் என்பதற்கான அல்லாஹ் எப்படி கனவு என்ன செய்ய மாட்டான்? வஹியண்டே எங்களுக்கு வச்சால் அல்லாஹ் காட்ட மாட்டான். ஏன்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு என்னது தெரியும். அல்லாஹ் தஆலா அப்படி காட்ட மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து மக்களுடைய சக்திக்கு ஏற்பத்தான் சோதிப்பான் என்பதை குர்ஆனிலே சொல்லிட்டான். மக்கள் எல்லோரும் ஒரே சமுதாயமாக ஆகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நாம் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு பெரும் வசதியை கொடுத்து பண்றான்ல. அவர்களுக்கு இதான சொர்க்கம். இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம். இந்த உலகம் தான் சொர்க்கம். என்னென்ன கொடுக்கணும்? சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் இங்க கொடுத்துடணும். மாளிகை, தங்க வீடு எல்லாம் கொடுத்துடணும். காபிர் எல்லாம் தங்க வீட்டுல இருந்தாண்டா, முஸ்லீம் எல்லாம் எங்க போவான்? அப்ப அங்கதான் நல்ல இருக்கு போல அங்க போயிடும் எல்லாரும். போனா ஏன்னா அங்க போனா தான் தங்க தங்கமா வீடு கிடைக்குதுன்னு அர்த்தம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? லௌலா அய்யகூன நாசு உம்மத்தன் வாஹிதத்தன், ஒரே சமுதாயமாக மாறி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் காவிர்களுக்கு நாங்கள் தங்கம் வெள்ளியன நிறைய என்ன செஞ்சிருப்போம்? அழகான வீடுகள் மாளிகைகள் எல்லாம் கொடுத்திருப்போம். அப்படி கொடுக்காம பிரிச்சு கொடுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அங்கலாங்களால கொடுத்து முடிச்சிடறான். நேரடியா கொடுத்தா எல்லாரும் அங்க போயிடுவாங்க. அதனால அல்லாஹ் அப்படி சோதிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அப்படி சோதனைகள் தர மாட்டான். நபிமார்களுக்கு அந்த சோதனை அப்படி வந்ததுக்கான காரணம் கனவுகள் என்பது வஹி என்ற அடிப்படையில். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, என்ன என் கழுத்து போற மாதிரி நான் கனவு கண்டேன், அது கீழே விழுந்து ஓடுது. என்ன கேட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அந்த கனவை கேட்டு செஞ்சாங்க, சிரிச்சாங்க. சிரிச்சு விட்டு சொன்னாங்க, இதா லஐப ஷைத்தானு ஃபீ மனாமி அஹதிக்கும், ஷைத்தான் உங்களது ஒருவருடைய கனவில் விளையாடினால் என்ன செய்ய வேண்டிய ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னா பின்னால தர்த்தீப்ல வரும். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஷைத்தான் விளையாடுறான்னாங்க. உனக்கு கழுத்து போற மாதிரி கனவு கண்டா ஷைத்தான் விளையாடுறான்டா. இப்ப சொல்லுங்க, ஒருவர் மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றோம்? மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷைத்தான் உங்களோட கனவுல விளையாடினால் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப எனவே கேள்வி பிழை. மகனை அறுப்பது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க அறுப்பீங்களா? ரசூலுல்லாஹ்வே அறுக்க வேணான்றாங்க, ஷைத்தான்ட விளையாட்டுன்றாங்க. எனவே ஒப்பீடு சரியா இருக்கணும். எல்லாத்தையும் நபிமார்கள் செய்தது போல நம்ம செய்வோமான்னு கேட்கிற விஷயங்கள்ல எங்களுக்கு பொருத்தமானது மட்டும் தான் என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த கேள்வி பிழை நிறைய பேர் கேட்கறது நீங்க பயான்களை பார்க்கலாம், பிழை. யார் கேட்டாலும் சரி. என்ன நபிமார்களுடைய கனவுகள் வஹி என்று எங்களுக்கு ஒன்று இருந்தால் அவர்கள் நேரடியாக செய்தாக அது கட்டளை. அப்படி இல்லாத பொழுது ஷைத்தாண்ட விளையாட்டது. பாருங்க, நபி கண்டால் வஹி, அதே கனவை நம்ம கண்டா ஷைத்தாண்ட விளையாட்டு. நபி கண்டால் வஹி, அதே கனவை நம்ம கண்டால் ஷைத்தானுடைய விளையாட்டுன்றதுக்கு போர்வதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், இஸ்லாத்துடைய பார்வையில் கனவுகள் என்கின்ற அம்சம் வஹியாக என்ன செய்யும்? அமையக்கூடிய அளவில் ஆற்றல் பெற்ற ஒரு அம்சம். அது நபிமார்களுக்கு மட்டும் உரியது. அது நபிமார்களுக்கு மட்டும் உரியது என்பதை புரிஞ்சுக்கணும். சரி, நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த வஹி என்ற கனவுகள் உரியதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வருஷம் ஒரு இது வரும், மதீனாவில் கண்ட கனவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். அது ஒரு காலகாலமா என்ன செய்து வந்து கண்டுதான் இருக்குது. அது முடிவுல என்ன வரும்னா, இந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் ஒருத்தர் போய் முட்டி செத்துட்டாரு, இன்னொருவர் போய் என்ன செஞ்சிட்டாரு? வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டார்,
இன்னொருவர் போய் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டா பிளந்து போயிட்டாங்க, கவனமா இருங்க, பயத்திலேயே ஒருத்த நம்மளை நம்பல, நாளை அடிச்சு கொடுத்துருவோம், இது விபரீதமா போயிருமோன்னு என்ன செய்யறான், அதை கொண்டு போய் சேரத்தை நம்ம பாக்குறோம். பொய் விளங்கிட்டா, அது பொய்யான செய்தி. ஆனா மதீனாவில் கண்ட கனவுன்றது போகும். அதுல சொல்லப்படுற செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வஹி என்ற அந்தஸ்துக்கு அந்த கனவு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. அந்த கனவு கண்டவர் அந்த கனவு கண்ட அந்த செய்தியை வஹி என்ற இடத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போறான்னு அர்த்தம். வஹி என்ற இடம் என்ன, நபியோக இடத்துல வந்தார்கள், இன்னென்ன மாதிரி விஷயங்களை நடக்கும் என்று சொன்னார்கள், இவர் போய் மக்கள்கிட்ட சொல்றது, இது என்ன வஹியா இல்லையா, இது வஹி. அப்ப கனவு என்ன செய்யுது, நபிமார்களோட வஹி என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சது, முடிந்து விட்டது, வேறு யாருக்கு என்ன செய்யாது, அது ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்துடைய பார்வையில் கனவுகள் வஹியாக அமையக்கூடிய அமைப்பில், இறைவனுடைய செய்தியாக அமையக்கூடிய அமைப்பில் என்ன செய்கின்றன, மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவான சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக கனவுகள் இருப்பதில் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் நபித்தோழர்கள் என்ன செய்வாங்கடா, ரசூல்லாங்க தூங்கினாங்கன்னு சொன்னா நபி அவர்களாக எழுப்பும் வரைக்கும் எழுப்ப மாட்டாங்க. நபி அவர்களாக எழுப்பும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களா எழுப்பணும், எழுப்ப மாட்டாங்க. சில பொழுது அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி, சில பொழுது அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறதோ என்ற காரணமாக என்ன செய்ய மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. என்ன காரணம், சில வேளை என்ன செய்யலாம், அந்த நிமிடத்தில் வஹி வந்து கொண்டிருக்கலாம் என்பதன் காரணமாக எழுப்ப மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த இரண்டாவது தரத்தை பாருங்க. கனவுகள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, மற்ற மக்கள் காணக்கூடிய நல்ல கனவுகள் இருக்குது, இந்த கனவுகள் நபித்துவத்தின் 40 ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்ற மக்கள், அதாவது நபிமார்கள் அல்லாம மற்றவங்க காணக்கூடிய கனவுகள், அதாவது 40 ஜுஸ் மினன் நுபுவா, நபித்துவத்தின் 40 ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். புகாரில 6472வது இலக்கம், அதுல மின் சித்த 40 ஜுஸ் மினன் நுபுவா, 46 பகுதிகளில் ஒன்று என்ற செய்தியும் என்ன செய்தி வருகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன, நபித்துவத்தின் 46 பகுதிகளில் ஒன்று அப்படின்னு சொன்னா இவர் சின்ன நபி ஆயிட்டான்னு அர்த்தம் அல்ல. இதோட அர்த்தம் என்ன என்று சொன்னால், இவருக்கு என்ன ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது என்பது அர்த்தம். நுபுவத் என்பதுடைய நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அளவிலான அறிவு, ஞானம் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில் நல்ல கனவுகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது என்பது இறைவன், நபித்துவம் இறைவன் ஒருத்தனுக்கு வழங்கக்கூடிய செய்தி மற்றவங்களுக்கு எத்தி வைப்பதற்கு. ஆனா இது என்னன்னு சொன்னா, இறைவன் அவருக்கு வழங்கக்கூடிய செய்தி, எத்தி வைப்பதற்கல்ல. இது அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி, எத்தி வைப்பதற்கல்ல, அவருக்கு ஒரு நல்ல செய்தி, மெசேஜ் என்ன செய்தி அவருக்கு போய் சேர்கிறது என்பது அர்த்தம். எனவே ஒரு முஃமின் அல்லது ஒரு நல்ல கனவு ஏற்படுமாக இருந்தால் அது நபித்துவத்துடைய ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துடைய கனவுகள் சம்பந்தமான அந்தஸ்து என்பது என்னது, இந்த அடிப்படையில் பார்த்தால் இரண்டாவது தரத்திலும் என்னது, அது உயர்ந்த ஒரு அந்தஸ்து இஸ்லாம் என்ன செய்கிறது, வழங்குவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, மூன்றாவது அம்சம் கனவுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால், இது கனவுடைய அந்தஸ்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், கனவுடைய அந்தஸ்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது முதல் அம்சம். கனவுடைய அந்தஸ்துக்கள் ஒன்று வகையாக அமையும், இரண்டாவது நல்ல செய்திகளாக அமையக்கூடிய அமைப்பில் கனவுடைய அந்தஸ்து இருக்கிறது. கனவுல பல வகை இருக்கிறது, அது பின்னால வருவோம். இப்ப இரண்டாவது பகுதி, இரண்டாவது மெயின் சாப்டர் என்ன என்று சொன்னால், கனவு யாருக்கு உண்மையாக அமையும், யாருக்கு பொய்யாக அமையும். ஏன்னா சிலர் இருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 10-20 கனவு காண்ற பாட்டிக்குது. ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் நான் கனவு கண்டேன், நேத்து ஒரு கனவு கண்டேன், இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன், முந்த நாள் ஒரு கனவு கண்டேன், இப்படின்னு கனவு கண்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு என்ன சம்பவம் நடக்குமாக இருந்தாலும் எனக்கு 2 மாதத்துக்கு முந்தைய கனவுல வந்துரும். பொய் விளங்கிட்டா, அல்லது அவர் எதையோ ஒன்று தவறா விளங்கி வச்சிருக்கிறார். ஒன்றில் அவர் பொய் சொல்றாரு, அல்லது அவர் உண்மை சொல்றாராக எடுத்துக்கண்டா எதையோ ஒன்று தவறாக விளங்கி என்ன செய்யறாரு, அவர் அதை சொல்லிட்டாரு. எது நடந்தாலும் 2 மாசத்துக்கு முந்தைய எனக்கு என்னது ஒரு மெசேஜா வந்துரும் அப்படி என்று சொல்றவங்க இருக்கிறாங்க. நீ கனவு சம்பந்தமா நீங்க பார்க்கலாம், எப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பார்க்கிறவன் பயந்து போற அளவுக்கு எல்லாம் கனவு சம்பந்தமான நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு 2 மாதத்துக்கு முந்தைய ஒரு மெசேஜ் விளங்கிரும் அப்படி என்று சொல்லி, இப்படி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு போனாங்க. மார்க்க அறிவோட விளக்கத்தோட அமைதியா இருந்துருவான். மார்க்க அறிவு இல்லாதவன் இவர் ஏதாவது விளக்கம் சொன்னா பயந்துருவான். உண்மையில நடந்துருமோ, ஒரு வளமையா 2 மாசத்துக்கு முந்தைய ஏதாவது கண்டுவாரு, இது ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறவங்க கூட நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி
இருக்கக்கூடிய நிலைமையில யாருடைய கனவு அதிகமாக உண்மையாக இருக்கும், யாருடைய கனவு பொய்யாக இருக்கும்டா? நம்மள பெரும்பாலாருடைய கனவு உண்மையா இருக்க வாய்ப்பு குறைவு. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு விஷயத்தின் மூலம். அவர்களுக்கு தான் அது தெரியும். என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4200வது இலக்கம், வஅஸ்தகுன் நாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா. அன்றாட வாழ்வில் யார் மிக உண்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களுடைய கனவுகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? அன்றாட வாழ்வில் யார் பேசினா பெரும்பாலும் உண்மையை தவிர வேற எதை என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரோ அவரது கனவுகள் பெரும்பாலும் உண்மையா இருக்கும். இப்ப பாத்துக்கங்க, நம்ம காணக்கூடிய கனவு பெரும்பாலும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை அவர்களுடைய வாழ்க்கையை அவர் முடிவெடுக்கணும். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அவர்களுக்கு தெரியும். அன்றாட வாழ்க்கையில பொய், ஒப்பந்தங்கள்ல போய், சீரியஸான விஷயங்கள்ல போய் பல பொய்கள் இருக்குது. பொய்ட ஒரு வகையில ஒன்றுதான் அது தவிர்க்க முடியாத லெவலில் எல்லா மக்கள்கிட்ட இருக்குது. அதுல தப்புறது ஒரு பெரிய போராட்டம். அதை இவர் சொல்றாரு, காபி இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரே, நான் இன்ன அடிப்படையில தான் யுத்தத்துக்கு என்ன செஞ்சேன், பிந்தினேன் அப்படின்னு நேர்மையா ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போற நேரத்தில் சைத்தான் கொஞ்சம் பேரை தூண்டி விட்டு அவர்கிட்ட அனுப்பினான் தானே, உனக்கு தான் நல்லா பேச்சு வரும். எத்தனையோ முனாஃபிக்கள் அந்தந்த ரீசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பேச்சு இருந்து நீ திரும்பி போகணுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் தூண்டின உடனே அவருக்கு சொல்றாரு, நான் போய் திருப்பி அல்லாஹ்வின் தூதரே வேற ரீசன் சொல்ல நான் நினைச்சேன், வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்வோம், போயிட்டேன். வலகது ஊதீது ஜதலன், எனக்கு நல்ல நாவு விவாத அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அதுல என்ன சொல்ல தெரியுமா, விவாத அறிவுன்றது பெரும்பாலும் பிரட்டி பிரட்டி பேசுறதுதான் அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். வலகது ஊதீது ஜதலன், உன்னை திருப்பி திருப்பி பேசிக்கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு இருக்கு நாலேஜ், நாவன்மை எனக்கு இருந்தது. ஆனா நான் என்ன செய்யல, அப்படி செய்யல. ஆனா அப்படி நான் உண்மை சொன்னதுனால 50 நாள் சோதிக்கப்பட்டேன், பேசாம இருந்து. ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு என்ன தந்தா, பெரிய ஒரு அந்தஸ்து என்ன செஞ்சான், அல்லாஹ் தந்ததனால நான் ஒரு ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ண மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி ஒப்பந்தம் தெரியுமா, இதுக்கு பிறகு நான் பொய் என்ற விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன், பொய் என்கின்ற ஒரு அம்சத்துக்கு நான் நுழையவே மாட்டேன், பொய்யே பேசாம. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவர் எதை சொல்றாரு, அப்ப அதுக்கு முன்னால பொய் பேசினான்னு சொல்ல வராரா? இல்லை. அன்றாட வாழ்வில் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சும்மா உங்களுக்கும் பாதிப்பு இல்லை, எனக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல மிச்ச கவனமா நடந்துக்கொள்ள மாட்டாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றதுல இப்ப எங்க போறீங்கன்னா, சும்மா அப்படி இந்த வகை போயிட்டு வரேன், ஆனா நல்லா தெரியும் வேற எங்கேயோ போறீங்க, சும்மா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது, இதுல யாரும் இவனுக்கு பாதிப்பாது என்று நினைக்கிறது. ஆனால் இவர் சொல்றாரு என்ன, இங்க போறேன்னா இங்கதான், இதுக்கு புற பொய் சொல்லுவதில்லை என்ற ஒரு முடிவு நான் எடுத்தேன். அந்த பொய் தான் சொல்றாரு, முடிவு எடுத்தேன். அதனால வலகது உப்துலீது ஃபில் கதிப், பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்ட அளவுக்கு யாரும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றாரு. ஏன், ஒருத்தர் இப்படி முடிவெடுத்துட்டார் என்ன நடக்கும், ஒருத்தர் இப்படி முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும், என்ன சப்ஜெக்ட் வந்தால் அதுல அவருக்கு அந்த ஒப்பந்தம் தான் என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். சின்ன சின்ன விஷயங்கள் நான் சோதிக்கப்பட்டேன் என்றாரு. எனவே வாழ்க்கையில யார் பேச்சில் நிறைய உண்மையாக நடந்து கொள்கிறாரோ, ஒப்பந்தத்தில் மட்டுமல்ல, சில பொழுதுல ஒப்பந்தத்தில் சிலவங்க சரியா நடந்து கொள்வாங்க, சீரியஸான மெட்டல்களை சரியா நடந்து கொள்வாங்க. அன்றாட வாழ்வில் எவனுக்கும் பாதிப்பு இல்லை எடுத்துக்க சும்மா என்ன செய்வாங்க, போய் கண்டிப்பாங்க. யார் அந்த விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாக, யார் வாயால பேசுறதுல உண்மையாகவே நடந்து கொள்ள நினைக்கிறானோ அவனை என்ன நினைப்பான், நான் உண்மை சொல்லணும் முடிவெடுத்துட்டேன்றதுனால வாழ்க்கையில உண்மையாகித்தான் என்ன செய்வான், ட்ரை பண்ணுவான், இல்லாட்டி போய் சொல்ல வேண்டி வரும், இந்த நிலைமை வரும். அதனால் அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால், அஸ்தகுன் நாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா, அன்றாட வாழ்வில் யார் உண்மையானவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் நிறைய உண்மையான கனவுகள் என்ன செய்யும், தோன்றும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே கனவு ஒன்று கண்டுட்டீங்கடா, முதலாவது அது உண்மையா இல்லையான்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், உங்களே கேட்டுக்கங்க. நான் இன்றைக்கு எவ்வளவு பொய் சொன்னேன்னு பாருங்க. முதல்ல பெரிய விளக்கமெல்லாம் யார்கிட்டயே போய் என்னது இது கனவுடைய விளக்கம் என்னல முதல்ல கேட்பதற்கு முன்னால் இன்றைக்கு ஒரு 1000 பொய் சொல்லிப்பேன் உங்களோட மனசு சொல்லிச்சேன்டா, இந்த கனவு நிச்சயமா பெரும்பாலும் என்னது பொய்யா தான் இருக்கும். ஏன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாரு நிறைய உண்மை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய உண்மையான கனவு வரும். நம்ம தானே விடிஞ்சதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டோமே, வியாபாரத்திலிருந்து என்னது கண்டவன் எல்லாரோடையும் பொய் தானே சொல்றோமே, இந்த கனவுக்கு நான் அவர்கிட்ட போய் விளக்கம் சொல்லணும் கேட்கணுமா? அவர் சில வேளை கனவு விளக்கம் சொல்லலாம், என்ன தெரியாம கேட்கிறவர் கனவுக்கு விளக்கம் சொல்லலாம், ஆனா பொய் கனவாக இருக்கும். என்னது, ஏன் நம்ம செய்யற பொய்க்கு அப்படின்னு விளக்கிறோம். இந்த செய்தி அது அளவுகோலா இல்லையா,
சரியான ஒரு தராசு, சரியான ஒரு மீசான் என்ன? அஸ்தகுன் நாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸா. அப்படின்னா அது மஃபூம் முகாலஃபா, அதை நேரடியா விளங்கி பாருங்க. அக்தபுன் நாஸி ருயா அக்தபுஹும் ஹதீஸா. நிறைய பொய்க்கனவுகள் யாருக்கு தோன்றும் என்றால், அன்றாட நிறைய யார் பொய் சொல்றாரோ அவருக்கு தான் நிறைய பொய்க்கனவு தோன்றும் என்று அந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. எனவே நீங்க நிறைய விளக்கம் கேட்க வேணாம். மக்கள்கிட்ட போய் நிறைய விளக்கம் கேட்காம நம்ம இன்றைக்கு சொன்ன பொய், இன்றைக்கு நைட்ல கனவு காண்றோமா, காலையிலிருந்து எவ்வளவு பொய் சொன்னு பாருங்க. அப்ப இந்த கனவு கன்ஃபார்மா போய் நம்ம யார்ட்டும் கேட்க வேணாம், பேசாம போயிடுவோம் சொல்லி என்னது இருந்துருங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம கண்ட கனவுக்குள்ள நிறைய பொய் இருக்குமென்றதை என்ன செய்ய நீங்க புரிஞ்சுங்க. இந்த செய்தி அதுதான். ஆனா நம்ம நிறைய உண்மை சொல்லக்கூடியவர்கள் என்று எங்கட மனசுக்கு தெரிந்திருந்தால் எங்களது கனவு உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது நான் கனவுடைய உண்மைத்தன்மை சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னும் ஒரு செய்தியை பாரு, கனவுடைய உண்மைத்தன்மை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சஹீஹுல் புகாரியில் 6499, முஸ்லிம்ல 4200 செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்க நெருங்க, மறுமை நாள் நெருங்கி வர வர லா தகாது துஹ்தி, அதாவது ருயல், அதாவது முஃமினுடைய கனவுகள் லா தகாது துஹ்தி, பெரும்பாலும் தவறாக கனவுகள் அமைய வாய்ப்புகள் குறையும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மறுமை நாள் நெருங்க நெருங்க பெரும்பாலும் கனவு என்ன செய்யும்? முஃமினுடைய கனவு உண்மையாகவே இருக்கும். இது எப்படி? ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் உண்மையானவராக வாழ்கிறார். உண்மையானவராக வாழுகின்றவருக்கு பெரும்பாலும் கனவுகள் உண்மையாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? சின்ன சான்ஸ் இருக்காங்க கனவுகள் பொய்யாக இருக்க, தவறான கனவுகளாக இருக்க சின்ன சான்ஸ் இருக்குது. இந்த சின்ன சான்ஸ் இல்லாம போயிடும். எப்ப? மறுமை நாள் நெருங்க நெருங்க. எப்படி விளங்கிடக்கூடாதுண்டா, எல்லாருமே பெரும்பாலும் உண்மையான கனவு தான் காணுவாங்கன்னு விளங்கிடக்கூடாது. யார் அன்றாட வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான கனவுகள் காண்பார்கள். ஆனா அங்க என்ன சான்ஸ் இருக்குது? பொய்யான கனவு வாய்ப்பு இருக்குது. ஆனா பொய்யான கனவுகளோட வாய்ப்புகள் குறைஞ்சுக்கண்டே போகும், உண்மையான கனவுடைய வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கண்டே வரும். எப்ப? மறுமை நாள் நெருங்க நெருங்க. இப்ப மறுமை நாள் நெருங்க நேரத்தில் பெரும்பாலும் பொய்யான கனவுகள் மூமின்களுக்கு தோன்றாது, சிறந்த கனவுகள் தான் என்ன செய்யும்? தோன்றும். இதற்கு அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க, அது நியாயமான விளக்கமும் தான். என்ன அது நியாயமான விளக்கம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கனவுகள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை, வகை இறங்குது. எல்லா வகையிலும் அவங்க ஈமானுக்கு நெருக்கமான சூழல்ல இருக்கிறாங்க. காலம் போக 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 நம்பிக்கை ரீதியான செய்திகள் ஊட்டக்கூடிய ஒரே வழி அது கனவுகள் தான். இறைவன் புறம் இருந்து ஒரு நம்பிக்கையான செய்திகள் ஊட்டுவதற்கு ஒரே வழி கனவுகள் தான். அப்ப ஒரு மூமினுடைய கனவு என்ன செய்யாது? ஒரு மூமினுடைய கனவு அந்த காலத்துல பலிக்கா, அந்த காலத்துல அதிகமாக என்ன செய்யும்? பலிக்கும். அது உண்மையான கனவாக என்ன செய்யும்? இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சொன்ன இந்த செய்தியும் சேர்த்து வழங்கினீங்கடா, எந்த அளவுக்கு நம்ம உண்மையாளர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களது கனவுகள் உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகம். அதுவும் மறுமை நாள் நெருங்க இன்னும் என்ன வாய்ப்பு அதிகம் என்பதை இந்த செய்தி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக, அதாவது இது கனவுகளுடைய உண்மை தன்மையோடு சம்பந்தப்பட்ட பகுதி. மூன்றாவது, கனவுகள் எத்தனை வகை இஸ்லாம் சொல்லுது? இன்றைக்கு தான் நாம கனவு பெஸ்டா படிக்கிறோம் இல்லையே, எவ்வளவு கனவுகளை பத்தி படிச்சிருப்போம். கனவுகள் எத்தனை வகை இஸ்லாம் சொல்லுது? இந்த கையில மூன்று வகை என்ன செய்கிறது? இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. மூன்று வகைன்னு கனவுகளை சொல்லுது. ஒன்று என்ன என்று சொன்னால், இது புகாரில 6499, முஸ்லிம்ல 4200 இலக்கம். ஒன்று என்னன்னு சொன்னால், இதுல அறிஞர்கள் எப்படி பிரிப்பாங்கன்னா, ரஹ்மானி, நஃப்சானி, ஷைத்தானி என்று. ரஹ்மானியோட என்ன? இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள். நஃப்சானி என்றா அவன் சும்மா பேசிக்க நிற்கிறது, அவனோட பேசிக்க நிற்கிற கனவுகள். மூன்றாவது ஷைத்தானி, இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். இந்த மூன்று விதமான கனவுகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அர்-ருயா தலாஸா, ருயா மினல்லாஹ் வ ருயா தஹ்ஸீனும் மினஷ் ஷைத்தான் வ ருயா மிம்மா யுஹத்திது பிஹி ar-ரஜுலு நஃப்ஸஹு ஃபில் யக்லத்தி ஃபயராஹு ஃபில் மனாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுகள் மூன்று வகை, மூன்று வகையான கனவுகள் உண்டு அப்படின்றாங்க. முதல் வகை ருயா மினல்லாஹ், இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி அவருக்கு. அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தினா வகை மக்களை போய் சொல்லுங்க செய்தி அல்ல, அவருக்குரிய ஒரு செய்தி. அது அல்லாஹ் என்ன செய்ய அவர்களுக்கு உள்ளத்துல ஏற்படுத்துவான்.
இரண்டாவது, ஷைத்தான் ஒரு மூமினை கவலைப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய செய்தி. மூன்றாவது, நனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவுல தோன்றக்கூடிய செய்தி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மூன்றை கொஞ்சம் விளக்கப்படுத்தணும். பெரும்பாலும் கனவுகள் என்று வந்து மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா? தூக்கம் இல்லாம தடுமாற நேரத்தில் வர கனவுகள். அது என்னன்னு சொன்னா, அவள் தூங்கவே இல்லை. அவர் உண்மையை சொல்ல போனா தூங்கல, தூங்க ட்ரை பண்ணி ஒரு தூக்கம் மட்டும் போயிட்டு இருக்கும். அது தூங்கல, தொட்டால் முடிச்சிருவாரு. அந்த டைம்ல நிறைய பேர் நிறைய கனவு காணுவாங்க. போற மாதிரி, முன்னேற மாதிரி, புதிய நெட்வொர்க் திறக்கிற மாதிரி எல்லாம் கனவெல்லாம் கண்டு பெரும் பணக்காரனாக எல்லாம் முடிஞ்சு யாரை தட்டினோ எழும்பிடுவாரு. அதோட வந்து கேள்வி கேட்கறது, நான் இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன், என்ன பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அப்படின்னு. எத்தனை மணிக்கு? சுப 7 மணிக்கு. இது ஒரு கனவானு கேட்கறது சரியா? சுப 7 மணிக்கு இப்படி ஒரு கனவு கண்ட மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா இது பெரிய தொந்தரவு. அந்த கனவல்ல, அது உண்மையில என்ன முதல்ல நினைக்கணும்டா, நம்ம தட்டி இப்படி எழும்புற லெவல்ல இருக்கிறதெல்லாம் கனவல்ல. ஏன்டா மனசு எப்பயும் ஆஃப் ஆகாது, அது ஒன்றுதான் இருக்கும். அத முதல்ல தூங்கின ஒரு ஆளுக்கு எல்லாம் ஆஃப் ஆகி ஒரு சிந்தனை இல்லாம அப்படியா இருக்கிறாரு? அப்படி இல்ல. நிறைய பேர் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது பொதுவாக குறைவு. ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது பொதுவாக குறைவு. ஆழ்ந்த தூக்கம் என்பது அது ஏற்படக்கூடிய நேரம் குறையும். ஆழ்ந்த தூக்கம் எப்படி இருக்கும்? இப்பதான் தூங்கி இப்போ தட்டி எழுப்பினோடனே 8 மணி நேரம் போனது விளங்காம இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி அல்ல, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க, இன்னும் டைம் இருக்கு போல இருக்குது அப்படி என்றுதான் நிறைய பேருடைய தூக்கம் என்ன செய்யுது, போய்கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில், அந்த தூக்கம் இல்லாம இருக்கிற நேரத்தில் நிறைய செய்திகள் அவனோட பேசிக்கொள்வான். நிறைய செய்திகள் பேசப்படும். அப்படி இப்படி இப்படி அதுல நிறைய விஷயங்கள், நடக்காத உலகத்துல சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கனவுல போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் எடுத்து இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன? அவருடைய விளக்கம் என்ன? ஒழுங்கா தூங்கணும், அவ்வளவுதான். அவருடைய விளக்கம் என்ன? ஒழுங்கா நம்ம என்னது தூங்கினா மட்டும் அந்த கனவுகளுடைய விளக்கங்கள் ஒழுங்கா கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கனவே வராது, இந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு என்ன செய்யாது, இதுக்கு பிறகு வராது. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹ். ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள், ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹ். பாத்தீங்களா என்ன? அவனும் மனசும் பேசுறது, அவனும் மனதும் பேசிக்கொள்ளக்கூடிய. இந்த மாதிரி கட்டத்துல வாய் உளம்புறதெல்லாம் தூக்கத்துல நேரத்தில் பாருங்க, நிறைய விஷயம் தன்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வாய் உளம்பிக்கிட்டு இருப்பாங்க. தட்டி விட்டா உடனே எழும்பிடுவார், தட்டி விட்டா உடனே எழும்பக்கூடிய லெவலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது வந்து இன்றைக்கு வந்து சயின்ஸ் ஒரு முன்னேறிக்கக்கூடிய காலம். தூக்க நேரத்தில் ஒரு மனிதனுடைய சிந்தனையில என்ன நடக்குது, எப்படிப்பட்ட நிலைகள்லாம் உண்டாகுது என்று டெவலப் ஆகி போய் இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. என்ன கனவு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷின் செட் பண்ணிட்டா சரி. உங்களுக்கு என்ன கனவு வேணும், நல்ல கனவு வேணும்டா அதை அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வச்சுக்கணும். அந்த கனவு நல்ல கனவு என்ன செய்யும், நல்ல கனவுண்டா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான கனவு அது வந்து கண்டு. இது கனவல்ல, சொல்ல போனால் இது கனவல்ல, உங்களோட மனசை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி நீங்க கண்ணை பொத்திக்கிட்டு நல்ல விஷயங்களை யோசிக்கலாமோ, நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணலாமோ, கற்பனை பண்றதுல மனசு நல்லா சந்தோஷப்படுமோ, அதுக்கான உபகரணம் தான் அது. கனவல்ல, இஸ்லாத்திலே பார்வையில் அது கனவல்ல, இஸ்லாத்திலே பார்வையில அது கனவல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் கனவோட வகையில தான் சொல்றாங்க. ஒரு மனிதன் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடியவைகள். இது வந்து இந்த மாதிரி கனவுகள் என்பது, இப்போ உதாரணமாக நிறைய சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா கனவு, சகருக்கு புறம் நிறைய பேர் கனவு வரும், விளங்கிட்டா? அது காரணம் என்ன? நல்லா சாப்பிட்டு இருப்போம், சாப்பிட்டு தொழுது முடிச்ச வரும், அந்த சாப்பாட்டுடைய விளைவின் காரணமாக என்ன செய்யும், நிறைய கனவு வரும். அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு கனவா இருக்கும். அதெல்லாம் என்னது, சிலவர் பெட்ல தூங்கிட்டு இருப்பாங்க, தட்டாறு மலையிலிருந்து விழுற மாதிரி என்ன செய்வாங்க, கீழே விழுந்துருவா. பார்த்தா மழை அல்ல, இங்கதான் இருக்கிறாரு. சாப்பாடு, தூக்கமின்மை, அல்லது திடீர்னு நம்ம தூங்குற அந்த தூக்கத்துடைய அம்சங்கள், அதுக்கான காரணம். இதெல்லாம் இதுல சேர்க்கணும். யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹ். மனிதன் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள். இதையெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட, மனைவிட்ட, குடும்பத்திட்ட சொல்லி பயமுறுத்தக்கூடாது. நம்ம அதுல கனவுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து வித்தியாசமான பயங்கரமான கனவுகள்லாம் வரலாம். அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கனவு சொல்றாங்க. என்ன? நனவுல கண்டதெல்லாம் கனவுல காண்றது. இது இப்ப இன்றைக்கு கூட இந்த மாதிரி கேள்வி யார்கிட்ட வந்து பார்த்தீங்க, கேள்விகள் வரும் தானே, அதுல இருந்து நீங்க விளங்கிக்கலாம். நிறைய இந்த கனவு காண்றது இளைஞர்கள். காரணம் படம் பார்க்கறது, எல்லா படத்தையும் பயங்கரமா பார்க்கறது, அதெல்லாம் கனவுல காண்றது. பார்த்துட்டு நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன், மலையில கொண்டு போய் என்னைய வச்சு அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி நம்ம நேரடியா விசாரிக்க இயலாது. நீங்க நேத்து என்ன படம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த கனவுக்குரிய விளைவு அதுதான். இன்றைக்கு நிறைய பேர் நனவுல காணக்கூடிய, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி அவ எது நனவுல கண்டானோ அதை என்ன செய்வான், கனவுல ரிப்பீட் பண்ணுவான். கனவுல என்ன செய்வான், அது வந்து திருப்பி மீட்டுவான்.
அந்த மீட்டல் அவனுக்கு கனவுல நேர கண்டோனே பேசாம இருந்தான். தன்னை அதோட சம்பந்தப்படுத்தி கனவுல கண்டோனே பயங்கரமா என்ன செய்வான், அதை கற்பனை பண்ணக்கூடிய இதுல பாக்குறோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுடைய எடுத்து பாருங்க, சிறுவர்கள், இது குறிப்பா சிறுவர்கள் நீ பார்க்கலாம். அவனை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அது மாதிரி அன்றைக்கு கனவு கண்டுருவான். அன்றைக்கு அவன் பயங்கரமா ஏதாவது வேற வேற கார்ட்டூன்கள்ல அதுல எல்லாம் இருந்தானா அவன் நைட் ஃபுல்லா அதுதான் அவனுடைய இதெல்லாம் அதுதான் இருக்கும். அந்த கனவு தான் காணுவான், அதான் பேசிக்கின்றிருப்பான், அதைத்தான் என்ன செய்வான் பேசிக்கின்றிருப்பான். அதுக்காக வேண்டிய என் மகன் நல்ல கனவு காண்றான் அப்படி டெவலப் பண்ணி விடுறது அதை இல்ல. அது என்ன, அது தவறு. இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும். தன்னைத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய கனவுகள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் உள்ள விஷயங்கள். அடுத்தது ஷைத்தான், நீங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காது, ஷைத்தான் பயங்கரத்தை உண்டாக்கி உங்களோட மனசுல கவலை ஏற்படுத்தணும் என்பதற்காக உண்டாக்குற கனவுகள். அது ஷைத்தானுடைய நோக்கங்கள்ல உண்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க வழிகெடுக்கிற மட்டும்தான். நாங்க ஒரு தொடர் பேசிட்டு அதை நிறுத்திட்டோம். அதுல அடுத்த பகுதியா தான் வழிகெடுக்கிற மட்டுமல்ல ஷைத்தானுடைய நோக்கம். உங்களை வழிகெடுத்துட்டாண்டா அடுத்தது யுஹ்ஸி, கேவலப்படுத்தணும். ஏனென்றால் ஷைத்தானுக்கு முதலாவது கிடைச்சது மனிதனால எது தெரியுமா? கேவலம். மனிதனால முதலாக கிடைச்சது கேவலம். என்ன, அவனை களிமண்ணால படைச்சிக்கிறேன், என்ன நெருப்பால படைச்சிக்கிறேன், நான் எப்படி அவனுக்கு சுஜூத் செய்யறது? அப்படி நினைத்து அல்லாஹு தாலா என்ன கேட்டான்னு சொன்னா, அதுல உனக்கு என்ன பெருமை அடிக்க இருக்குது, உனக்கு என்ன அதுல பெருமை அடிக்க இருக்குது அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்டான். கேட்டுட்டு மனிதர்களை பத்தி அல்லாஹு தாலா சொன்னா, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாங்கள் சங்கைப்படுத்தினோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை கடலிலும் நிலத்திலும் நாம் சுமந்தோம். சங்கைப்படுத்தினோம். என்ன, ஷைத்தானையே சுஜூது செய்ய வச்சான் அல்லாஹ். ஆனா சுஜூது செய்யல, மறுத்தான் சொன்னதுக்கு. எந்த ஷைத்தான் மனிதனை கேவலப்படுத்தினானோ அந்த ஷைத்தானை தான் நம்ம என்ன செய்யறது, ஃபாலோ பண்றது. எவன் எங்களை சங்கைப்படுத்தினானோ அவனோட என்ன செய்வதில்லை, சரியாக நடந்து கொள்வதில்லை. அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான், உங்களை அவன் வழிகெடுத்து கேவலப்படுத்துவான். வெறும் வழிகேட நிக்க மாட்டான். ஒருத்தர் வழிகெடுத்து அவர் கெட்டு பேத்துட்டு, சரி இவர் கெட்டு பேத்திக்கிறாரு, இவர் கெட்டு போன விஷயத்தை நம்ம பாதுகாத்தா தான் இவர் தொடர்ந்து அந்த கெட்ட விஷயத்துல என்ன செய்வாரு, இருப்பார். அப்பதான் இருப்பாரு. ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சத்தை எப்ப தொடர்ந்து வாங்குவாரு? லஞ்சம் வாங்குறது அகப்படக்கூடாது, அப்பதானே வாங்குவாரு. லஞ்சம் தொடர்ந்து வாங்குறதா சைத்தானுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி செய்ய மாட்டான் சைத்தான். லஞ்சத்தையும் வாங்க வைப்பான், அடுத்தது அகப்பட வைப்பான். சைத்தானுக்கு நீ தொடர்ந்து செய்யணும் எதுவும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சைத்தானுடைய விஷயம் வழிகெடுத்துட்டு இவன் கண்டினியூஸா செய்யறதுக்காக வேண்டியது எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து கொடுப்போம் அப்படின்னு சைத்தான் இருக்க மாட்டான். நீ கேவலப்படணும், உன்னைய பாதுகாத்து எனக்கு என்ன பிரயோசனம்? சைத்தான் கேவலப்படுத்துவதில் எந்த பாவம் ஒருத்தர் செஞ்சாலும் சரி, ரகசியமாக மறைமுகமாக எந்த பாவம் செஞ்சாலும் சரி, அவருக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பான் அவருடைய நன்மைக்காக. ஆனா கேவலப்படுத்தியே தீருவான். கேவலம் என்ன செய்யும், வந்து ஆகும். அதே போல சைத்தான்ல இன்னொன்றுதான், ஆக்சிடென்ட் நடக்கல, கண்டது ஆக்சிடென்ட் மாதிரி கனவு. அதுக்கப்புறம் 4 முறை ஒரு வண்டி ஓட்டுறவரா இருப்பாரு, அதனால பயந்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் வண்டி ஓட்டாமலே இருந்துருவாரு. இது சைத்தானுக்கு சக்சஸ் ஆகலையா? இன்றைக்கு நீ வண்டியே ஓட்டக்கூடாது, ஆபீஸுக்கு லீவ், நான் வரல. ஏன் வரல சொல்லலுமா? கனவுல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சொல்ல முடியாது, அதனால வரல. சைத்தானுடைய வெற்றி என்ன? கனவு என்ற பயங்கரத்தை போட்டு உன்னை என்ன செஞ்சது, பிற்படுத்தியது. அடுத்த நாள் போகல, வீதியில எந்த ஆக்சிடென்ட் கண்டாலும் நமக்கு தான் வரப்போகுதோ என்று பயமுத்தட்டியது. அடுத்த நீயா பேத்து என்ன இடிச்சது, உள்ளத்துல குழப்பம். அவ்வளவுதான். யுஸ்பிசு ஃபீ சுதூரின் நாஸ், குழப்பத்தை ஏற்படுத்தின. கனவால நடக்கல, கனவால நடக்கவில்லை, கனவு ஏற்படுத்திய குழப்பத்தால் என்ன செஞ்சது, நடந்தது. இந்த ஹதீஸ் நீங்க தெரிந்திருந்தால், இதா லஐப ஷைத்தானு ஃபீ மனாமி அஹதிக்கும், ஷைத்தான் உங்களது கனவில் விளையாடினால், எல்லாம் கெட்ட கனவு நீங்க நினைச்சிருந்தீங்கடா, ஆக்சிடென்ட்டே நடந்தால் என்ன நினைப்பீங்க தெரியுமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஷைத்தான் முடிச்சு போட பார்க்கிறான், ஷைத்தான் முடிச்சு போட பார்க்கிறான் என்பது அர்த்தம். ஒரு அதாவது ஒரு பேசலான வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அது இந்த இடத்துல ஒரு படிப்பினைக்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜின்கள், பேய், பிசாசு என்று ஒரு தொடர் எடுத்தோம் நாங்க. ஒரு 9 வார தொடர்ல அது உண்டு. கண் திருஷ்டி, பேய், பிசாசு, ஜின்கள் அப்படின்னு தொடர். இந்த தொடர் நேரத்தில் வீட்டில் ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு, சரியும் படிக்கணும் பிள்ளையும் படிக்கணும் தானே, பயங்கரமான எல்லா புத்தகம் அதுக்குள்ள இருந்தது. பயங்கரமான புத்தகம், நாய்கள் பற்றிய செய்திகள் அப்படி ஒரு தனி புத்தகம். உதாரணமா நாய்கள் எத்தனை வகைக்கு, அதுல எல்லாம் என்ன மாதிரியான பயங்கர வேலை செய்யும், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நாயை கண்டா என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புத்தகங்களை பாத்தீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அவருடைய செய்திகளுக்காக வேண்டி அரபுல எல்லா புத்தகங்களும் இருக்கக்கூடிய இடத்துல நாய்கள் பற்றிய செய்திகள்லாம் இருக்குது.
திடீரென அந்த தொடர் நடந்து கொண்டிருக்கிறார். சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சம்பந்தத்தை சொல்ல வரேன். ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், எங்க இடத்துல புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோமோ அங்க நாய் இருக்குது. எங்க இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு நாய் இருக்குது. இப்ப நீங்க யோசிங்க, நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஏதோ மார்க்க தெளிவில்லைன்னு என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். இந்த பயான இன்றையோட என்ன செஞ்சிடணும்? நிறுத்திடணும். புத்தகத்தை போய் நெருப்புல போட்டு என்ன செஞ்சிடணும்? எரிச்சிடணும். இதுதான் நடக்க போது நம்ம நினைப்போமா இல்லையா? நிச்சயமாக நினைப்போம். அதுவும் நம்ம அந்த பகுதியில் உள்ள நாயெல்லாம் இல்ல, பெருங்கயிறு, இந்த மாதிரி பெரிய கயிறு லெவலுக்கு என்னது நாய் இருக்குது. நம் இயற்கையில மயிர் சிரிக்கக்கூடிய லெவல் சாதாரண நாய் தான். ஆனா இந்த நாய் என்னது நம்மளுக்கு மயிர் சிரிக்க வச்சு. இந்த சாதாரணமாக அந்த நாயை எப்படியோ வீட்டை விட்டு வெளியேற்றமா, இத்தனைக்கு புக்ஸ் உள்ள ஏரியால வெளியேற்றிட்டோமா, போற வழியில உள்ள நாய் இயற்கையாக திரும்பி பார்க்கத்தான் செய்யும். இப்படி அங்க இங்க ஒரு இடத்தை க்ளோஸ் பண்ண இப்படி திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? திரும்பி பார்த்துட்டு போச்சு. அப்படி நடந்தது. திரும்பி பார்த்துட்டு போச்சு. அடுத்து நம்ம நோயாளி தான். அடுத்து என்ன? நாங்கள் நோயாளியாக மாறுற கட்டம் தான் இது. அன்புள்ள சகோதரர்களே, அதோட அது முடிஞ்சது. இது என்ன தெரியுமா? சைத்தானோட ஏற்பாடு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில கெட்ட விஷயங்களை சைத்தான் தூண்டி சில வேலை செய்வான். சைத்தானுக்குரிய ஆக்கள் யாரு? இந்த எலி, நாய். ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபோயிசிகா, தூண்டுதல் செய்யக்கூடிய முடிந்த சில அம்சங்கள் சைத்தான். ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டில் இருந்துட்டு, மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதாவது எலி, இருட்டு நேரம், விளக்கு இப்படி இருக்குது, எலி வருது. திரிய என்ன செய்யுது? எலியுடைய திரி, அந்த விளக்குடைய திரி, அதை அப்படியே என்ன செய்யுது? கீழே போடுது. அப்ப வீட்டில் உள்ள வேலைக்காரர் என்ன செய்யறாங்க? டக்குன்னு போய் அணைக்கிறதுக்காண்டி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓரமாய் வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்னும் செய்ய வேணாம், நான் ஒன்னும் செய்ய வேணாம். நான் அதை திரிய கீழே போட்டு அப்படியே இழுத்துட்டு அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அதாவது துணியில இருந்து கண்டிக்கிறாங்களோ அதுல போட்டுட்டு போயிட்டு ஒரு பகுதி எரிஞ்சிச்சு. ஒரு திர்கம் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு, ஒரு திர்கத்தின் அளவுக்கு அது எரிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு இது என்னத்துக்கு சொன்னாங்கடா, ஷைத்தான் இது போன்ற பிராணிகளை ஏவி உங்கள் வீட்டை உங்கள் மீது எரிக்க நினைப்பான். அவனுக்கு எரிக்கலாம், சைத்தானுக்கு எரிக்கலாம். இன்றைக்கு யார் நம்ம வாழ்ந்து முடிஞ்சு, அவ்வளவுதான், எல்லா ஊடும் முடிச்சுது. சைத்தானுக்கு எரிக்கல, அல்லாஹ் தான் அப்படி ஆற்றல் என்ன செய்யல, வைக்கல. ஆனா உங்களோட வீட்டுக்குள்ள யார் இருப்பாரு? அவரை கொண்டு, ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள இருந்த எலியை கொண்டு ரசூலுல்லாஹ்வோட வீட்டை எரிக்கிறதுக்கு சைத்தான் ட்ரை பண்ணுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற வேலைகளை செய்து சைத்தான் என்ன செய்வான்? தூண்டுவா. நீங்க என்ன செய்யணும்? விளக்கை அணைத்து விட்டு தூங்குங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு சைத்தானுக்கு ஏழும் கேஸ் ஸ்டவ்வுடைய வயரை அரிச்சு விடுறது, எலியை வச்சு அரிச்சு விடுறது, காலையில எரிஞ்சிருவீங்க. சைத்தான் அடிச்சு என்ன செய்வான்? அதை செய்ய முடியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எலியை கொண்டு செஞ்சது. ஃபோய்சிகா, எங்க கண்டாலும் கொள்ளுங்க. ஹரம்ல, ஹரமுடைய எல்லையில மிருகங்களை கொல்லக்கூடாது. ஹரமிலும் ஹில்லிலும் கண்டால் கொள்ளுங்கள் என்று சொன்னதுல இது உண்டு. எலிய ஹரத்துல கண்டீங்களா, புறாவை கொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எலியை எப்படி கொல்ற நினைக்கிறேன்? புறாவை தான் கொல்லக்கூடாது, எலியை கொல்லணும். அங்க என்னது? கண்டால் கொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் குராபுல் அகூர், காகத்துல ஒரு விதமான காகம் இருக்கும், கண்டாலே எரிச்சு சவுண்ட் பிடிக்காது, அதை கண்டா கொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதை கண்டால் கொல்லுங்கள், எங்க கண்டாலும் கொல்லுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாம்பு எங்க கண்டாலும் கொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது அர்த்தம் என்ன தெரியும்? ஷைத்தானுக்கு அது தூண்டல், அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம்? முனாசபாத், தொடர்பு ஏற்படும். தொடர்பு ஏற்பட்டா நம்பிக்கை பதிஞ்சிடும். நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு அந்த டைம்ல சும்மா எங்கேயோ போற நாய் அதுக்குள்ள வந்திருக்கேன், அவ்வளவு மிஸ். அதான் நடந்தது. எங்கேயோ இருக்கிற நாய் தப்பி அது இங்க வந்துட்டு சைத்தான் கைட் பண்ணி இங்க கூட்டி வந்துட்டா நம்ம நம்பிக்கை எப்படி பதியும்? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த ஊட்ட மாத்திர சில நம்பிக்கை இல்லாட்டி ஊடைய மாத்தி பேத்துருவாங்க. இந்த ஊடு சரி வராது, நாயாலதான் இந்த ஊட்ட விட்டு போன செய்தி பரவினா அந்த ஊடு வேலை அவ்வளவுதான், விலைவாசி இறங்கி அவ்வளவு, அது 1000 கொண்டு போய் அடிச்சிருவாங்க நாய் ஊடு என்று சொல்லி. நடக்குமா இல்லையா? நிறைய பயங்கரமான விளைவுகள் என்ன செய்யும், ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே கெட்ட கனவுகள் எப்பொழுதும் இறைவன் புறம் இருந்து என்ன செய்யாது, வராது. கெட்ட கனவுகள் யார்கிட்ட வரும்? ஷைத்தானிடம் இருந்து மட்டும்தான் வரும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நலவும் இருக்கும் கெடுதியும் இருக்கும். ஆனா நல்ல கனவு மட்டும்தான் அல்லாஹ் மூமினுக்கு காட்டுவான். கெட்ட கனவு என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் காட்ட மாட்டான். ரஹ்மத், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எனது ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது. கெட்ட கனவு என்று வந்தா யாருடையது? ஷைத்தானுடையது. அது உங்களோட லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உள்ளத்துல அதை பத்திய நம்பிக்கை வளர்த்து விட்டதனாலதான் அது என்ன செய்யும், நடக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கெட்ட கனவு கண்டால்
என்ன செய்வது? நல்ல கனவு கண்டா என்ன செய்வது நான் சொல்றேன். கெட்ட கனவு கண்டால் என்ன செய்வது அப்படி என்ற ஹதீஸோட எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 6 விஷயம் வருது. கெட்ட கனவுகள் கண்டா என்ன செய்யணும் என்பதை எல்லா அறிவிப்புகளையும் புகாரி முஸ்லிம் திருமதியில வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் சேர்த்து பார்த்தா 6 விஷயங்கள் என்ன செய்கிறது வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது எல்லா செய்தியும் தொகுத்து நான் சொல்றேன், புகாரி முஸ்லிம்ல வரல. அதாவது முதலாவது ஐயதஅவ்வத பில்லாஹி மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ் இந்த கனவுடைய கெடுதியிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இதனால கெடுதியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த மனசு, பல சிந்தனைகள் பல யோசனைகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அந்த கெடுதிகளை விட்டு நான் என்ன செய்கிறேன் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹு மின்னி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா. தமிழாலையும் கேட்கலாம், நான் அல்லாஹ் இந்த கனவுடைய தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நம்ம பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவதாக அதாவது வமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும், கனவுடைய தீங்கை விட்டும், இரண்டாவது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போன்று இடது பக்கத்தில் 3 முறை என்ன செய்ய வேண்டும் உமிழ வேண்டும். உமிழ வேண்டும் என்றா என்ன, துப்புவோம் எச்சில் போகாது, அது துப்புறது சரி, அதாவது துப்புற மாதிரி நம்ம செய்வோம், துப்புறோம் ஆனா எச்சில் போறது, காரி துப்புறது இல்ல, எச்சில் போகாத மாதிரி நம்ம துப்புறது அப்படின்னு சொல்லி 3 முறை என்ன செய்யறோம் நம்ம செயல்பட. இது ஒரு இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது ஒரு வழிகாட்டல். சைத்தானுக்கு துப்புற நினைச்சிடக்கூடாது. கல் அடிக்கிற இடத்துல சைத்தானுக்கு அடிக்கிற நினைச்சு போட்டா ஓங்கி அடிக்கிறது அங்க ஹஜ்ஜில வெளுக்கிறது என்னது அங்கதான் சைத்தான் அடிக்கிறான்னு சொல்லி அங்கே அப்படியே ஹதீஸிக்கு அங்கே குர்ஆன் சொன்னால எது செய்தியும் இல்ல, கல்லறிஞ்சா கல்லறிஞ்சிட்டு போன அவ்வளவுதான். அதே மாதிரி இடத்துல துப்ப சொல்லி அவ்வளவுதான். சைத்தானுக்கு துப்புற நினைச்சிடக்கூடாது, நினைச்சுக்கல கூடாது. இடத்துல 3 முறை துப்ப வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக மிக முக்கியமானது, கனவு கண்டு எழும்பின உடனேயே மனிதனுக்கு 2 இடம் இருக்கு. பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்தால் கவலையோ பயங்கரமோ, மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தால் சொல்லாம இருக்க இயலாது, சொல்லாம இருக்க இயலாது. அதனாலதான் இந்த சினிமா பார்த்து விட்டு வரக்கூடிய படம் பார்த்துட்டு வராங்களே இளைஞர்கள், அவங்கள பாருங்க பாப்போம், எவனையாவத்தனை பிடிச்சதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதை என்ன செய்வா அதை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள். இப்படித்தான் என்னது, அதனாலதான் அந்த நண்பர்களையே செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது. மனிதனை பொறுத்த வரைக்கும் உண்ட அனுபவிச்சுட்டாண்டா அதை வாய மூடி என்ன செய்யறாது வைத்துக் கொள்ள முடியாது, மனிதனுடைய இயல்பு அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்ட கனவு தான், கெட்ட கனவு கண்டா முதலாவது காலையிலேயே என்ன தெரியுமா இருப்பாங்க, முதலாவது வைஃப்ட சொல்லிடுறது, நிம்மதி அங்க போச்சு. அடுத்தது யார் அவர் மோளையிட்ட கால் பண்ணி இந்த கனவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு சொல்லிடுறது, அவ்வளவுதான். இதுதான் நிலைமை. அப்ப இதுல இந்த பயங்கர உணர்வு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, யாருக்கும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவு அது பொய், சைத்தான் கவலைப்படுத்துவதற்கு ஏற்படுத்தி, அவ்வளவுதான் இஸ்லாமிய அடிப்படை. அதெல்லாம் உண்மையெல்லாம் இல்லை. இயல்பாக அதே மாதிரி ஒன்று நடந்தாலும் அதனால் நடக்கல, அதனால என்ன செய்யல நடக்கவில்லை என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கெட்ட கனவுன்னு சொல்றாரு, என்ன நான் ஒரு கிணத்துக்குள்ள இருந்து உடுப்பு கழுவிட்டிக்கிற பாம்பு இருக்குதுன்றாரு. கிணத்துக்குள்ள கிணறுக்குள்ள அவர் இறங்கி உடுப்பு கழுகுறாரா. இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒழுங்கா வீட்டுல தண்ணியில டேங்க் காலி ஆகிக்க சொல்லலாம். கிணத்துக்குள்ள இறங்கி அவர் உடுப்பு கழுவிட்டிக்கிறாராம், பாம்பு நிறைய இருக்குதாம். இந்த கனவுக்கு என்ன விளக்கு, என்ன விளக்கு நம்ம சொல்றது? அப்ப என்ன புரியுது, சைத்தான் கவலை ஏற்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இயல்புல நம்ம வழங்க வேண்டியதுதான். அப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது இருக்கிறதே தவிர்த்து கொள்வது ஒண்ணுமே இல்லை, பொய், யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது 4 ஒழுக்கங்கள். 5வது என்னன்னு சொன்னால், செய்தியில வர அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, திருமிதில அதுல முறிமாக வருது என்னன்னா, 2 ரக்காத் தொழட்டும், எலும்பி என்ன செய்யட்டும் அவரு அந்த மாதிரி ஒரு கனவு கண்டாருன்னு சொன்னால் 2 ரக்காத்துக்கள் என்ன செய்யட்டும் அவர் தொழட்டும் அப்படின்னு வருது. அடுத்தது அதோட சேர்த்து இன்னொரு அம்சம் வருது என்னன்னு சொன்னால், வாத் சொன்னா இவரை மிகவும் நேசித்து வழிகாட்டக்கூடியவரிடம் அதை சொல்லட்டும் அப்படின்னு வருது. அப்ப அந்த செய்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அந்த செய்தி, அதை இந்த செய்தி என்ன செய்து ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு என்ன செய்து கொடுக்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இவரை யார் மிகவும் நேசிக்கிறாரோ அப்படின்னா விளக்கம் தெரிஞ்சோ நடிச்சிடக்கூடாது, விளக்கம் தெரிஞ்சோ நேசிக்கலையே, யார் மிகவும் நேசிக்கிறாரோ அவர்கிட்ட சொல்லட்டும். ஏன், நேசமுள்ளவர் நல்ல ரிசல்ட் தான் என்ன செய்வாரு சொல்லுவாரு. நீங்க எல்லார்ட்டையும் சொன்னீங்கடா உங்களுக்கு ஒரு பொறாமக்கார தெரிப்பான், அவன் பாப்பான் இதான் சரி,
இந்த கனவு தான் நம்மளுக்குள்ள இடம் என்று சொல்லி கனவை வச்சு என்ன செய்யலாம்? பயங்கரமான கனவு, இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நீங்க எதுக்கும் என்ன செய்ய, சேஃப்டியா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அதோட இந்த ஆளுக்கு என்ன செஞ்சிடும்? நோயாகிடும். நேசமுள்ளவர்களை தவிர வேறு யாரிடத்தில் இந்த செய்தி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். எண்ணத்துல ஏற்படுத்துற குழப்பம், அது எண்ணத்தில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் மிகவும் கவனமாக இருக்கணும். எது மாறினாலும் என்ன மாறிட்டணும் வைங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 6 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? தூங்காம இருக்கணும். அப்படி இல்ல, முதலாவது கணவனுடைய தீங்கை விட்டு என்ன செய்யறோம், பாதுகாவல் தேட வேண்டும். இரண்டாவது என்ன? ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். மூன்றாவது இடதுபுறமாக 3 முறை துப்ப வேண்டும். நான்காவதாக எப்படி, யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதிலே விதிவிலக்காக 5ஆவதாக நேசித்தவரிடத்தில், நம்மள மீது மிகவும் நேசம் உள்ளவர்கிட்ட நான் சொல்லலாம். 6ஆவதாக 2 ரக்காத்துக்கள் என்ன செய்யட்டும், தொழுது கொள்ளட்டும். இந்த 6 ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப கெட்ட கனவுகள் காண்பதால ஒரு லாபம், இரவுல தொழாத நம்ம 2 ரக்காத் தொழ வாய்ப்பு. எது வாய்ப்பு இருக்கிறது? நம்ம 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம பயங்கரமான டைம்ல என்ன செய்ய, எப்படி தொழுவோம்? 2 ரக்காத்துக்கள் தொழுங்க என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நல்ல கனவு. நல்ல கனவு என்கின்ற ஒரு பகுதி கண்டால் அதை எப்படி நடந்து கொள்வது அப்படி என்று சொன்னால், இதிலே ரசூலுல்லாஹ் சில ஒழுக்கங்கள் சொல்றாங்க. அதுவும் மிக முக்கியமானது. சிலர் நல்ல கனவு கண்டோடனே வகி இறங்கின மாதிரி எல்லார்ட்டையும் போய் என்ன செய்யறது, என்னது பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை வெற்றி வைங்க, அது எல்லார்ட்டையும் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் மனித வாழ்க்கையுடைய நலவுகளுக்கு காட்டிருக்கக்கூடிய வழி இருக்குது, அற்புதமானது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்துக்களை எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டாம். ஃபஇன்ன குல்ல நிஅமத்தின் மஹ்சூதா நாங்க ரசூலுல்லாஹ், எல்லா நிஅமத்துக்களுக்கு எதிராகவும் பொறாமை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு எதிராக வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவரை பொறாமக்காரரா மாற்றி விட வேண்டாம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பக்கத்து தொழில் செய்யறான், மிச்ச நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட நீங்க டெய்லி போய் இன்றைக்கு மாஷாஅல்லாஹ் 5000 லாபம் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ், முதல் நாள் சொல்லுவான். 2ஆம் நாள் இன்றைக்கு 8 அல்ஹம்துலில்லாஹ், 3ஆம் நாள் இப்ப 15 ஆகிட்டு, 4ஆம் நாள் என்ன செய்வான், இவன்ட கடையை நம்ம எரிக்கணும் தான் முடிவுக்கு வருவான். வருவானா இல்லையா? அவனை கெட்டவனா யார் மாத்தினது? நாங்க. அவன் பொறுத்து அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக அவனோட ஹலாலான பிசினஸ் செஞ்சு கண்டிக்கிறான். உனக்கு அல்லாஹ் நியமத்தை தாரா, சந்தோஷத்தை ஒரு தடவை நீ ஷேர் பண்றது நியாயம். நீ எல்லா நேரமும் சொல்லி 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 அவனுக்கு என்ன செய்யும், வெறுப்பு வளரும். முதலாவது திரும்ப யார் மீது? உண்மைதான் திரும்பும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்ன குல்ல நிஅமத்தின் மஹ்சூதா, எல்லா நிஅமத்துக்களும் பொறாமைப்படத்தக்கவைகள். அவர் கெட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோடு உள்ளவர் கெட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொறாமைப்படத்தக்க. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், உலகத்தில் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருக்கலாம், உயர்ந்தவராக இருக்கலாம், அதே துறையில் உள்ள ஒருவருக்கு எதிராக சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட கிடைச்சா போட்டுருவாங்க. ஒரு ஒழுங்கா இருக்க வரைக்கும் சரி, சின்ன ஒரு டாக்டர் தவறாக மருந்து கொடுத்து பெரிய சீரியஸ் ஆகி போயிட்டு வைங்களே, நல்ல நண்பராக இருக்கக்கூடிய டாக்டர் மாட்ட கேளுங்க, என்ன இப்படி நடந்துட்டேன்னு போய் கேளுங்க. அவர் கொஞ்சம் அந்த படிப்புல ஏற்கனவே நம்ம படிக்கிற டைம்ல கொஞ்சம் வீக் தான் அவரு. என்ன செய்ய, எல்லாத்தையும் ஒரு தவறுகள் வர ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் வச்சிருவாங்க. வச்சா என்ன நடக்கும்? படிப்பு டைம்ல வீக்கோ, நம்ம இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நிறைய நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சாதாரணமாக சாதாரண விஷயங்களை கூட என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவார்கள். என்ன காரணம்? இந்த இயல்பை மாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தப்ப இலைக்கும் தாஉல் உமம், ஆரம்ப கால சமுதாயத்துடைய நோய் உங்களுக்கும் வரும், வந்திருக்கிறது. என்னது? அல் ஹசத் வல் பக்தா, குரோதம் பொறாமை. அல் ஹசத் வல் பக்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லது பொறாமை என்ற வார்த்தை அல்லது பொறாமைக்கு ஒத்த ஒரு வார்த்தை. இதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, குரோதம், பொறாமை அல்லது வஞ்சகம், இவைகள் உங்களுக்கு என்ன செய்யுது, வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் இந்த சமுதாயம் துண்டாகும் என்றாங்க. இந்த சமுதாயம் துண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நல்ல செய்தி, இது கனவு மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை கொண்டு போய் எல்லார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இது ஒரு காரணம், சொல்லக்கூடாது என்பதற்கு. இன்னொன்று என்ன தெரியுமா? உங்களுடைய நல்லதை யார் பெருமதியாக்குவான்னு சொல்லுவாங்க, உங்களை விரும்புறவன் தான். நீங்க எல்லார்ட்டையும் சொன்னீங்கன்னு வைங்களேன், இது சும்மா வேஸ்டான கனவுட்டு போயிடும், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு கனவு கண்டிக்கிறீங்க, அதனால் நல்ல பலன் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படலாம். நீங்க கொண்டு போய் சம்பந்தம் இல்லாத ஆட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், சும்மா வேஸ்டான கனவு, இதை விட்டு போட்டு வேற ஏதாவது பேசுங்கன்னு போயிடுவாரு. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்?
நம்ம ஒருவேளை நீங்க அவரை நம்பினீங்கடா வேஸ்டான கனவு, நம்ம இதை போய் சொல்ல தேவை நினைப்பீங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த பிசினஸ் நம்ம செய்யலாம் அப்படின்னு ஐடியா வந்திருக்கும். நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் எல்லார்ட்டும் சொல்ல மாதிரி அவர்கிட்ட சொல்லுவீங்க, இதை நீங்க செஞ்சீங்களோ நஷ்டம் தான், இறங்கிறவானான்றான். நல்லா இறங்கக்கூடிய பிசினஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்க நம்பிக்கையில, அவர்ல நம்பிக்கை. அதனால எல்லாரையும் வளர்த்திட்டு இருக்க கூடாது ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால, விளங்கிட்டா? அந்த சிலர் சொல்லுவாங்க, நேரத்தோட சொல்லி நானும் சில ஐடியா சொல்லி பண்ணேன் நினைச்சுக்கணும், என்ன அவ்வளவுதான். நம்ம நேரத்தோட சொல்லி இது நடந்திருக்காது. சில விஷயங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லவே கூடாது. ரசூலுல்லாஹ் வழிகாட்டலது. ரசூல் பொறாமை மக்களோட வெறுப்பல்ல. ஃபைன்ன குல்ல நிஅமத்தின் மஹ்சூதா, நல்ல கனவுகளை எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. நல்ல கனவுகளை முதலாவது ஒழுக்கம். நல்ல கனவு கண்டோன்னே நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. அது என்ன செய்யும் தெரியுமா? அதனுடைய பஹா, அதனுடைய நல்ல தன்மை உங்கள்கிட்ட என்ன செஞ்சிடும், அது இல்லாமக்கி விடு. முதலாவது செய்தி. இரண்டாவது இஸ்திபிஷா, அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கனவாக தந்ததை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். கனவாக இருந்தால் அந்த செய்தியில தான் சும்மா தனியே பேசிக்கிறது அதல்ல, கனவாக இருந்தால் அதை வைத்து நம்ம மகிழ்வடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில அது பிராக்டிக்கலாக நீங்க நடப்பதை காணாது விட்டால் உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும், அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை என்ன செய்யும். ஒரு நல்ல செய்தி இருக்குது, பெரிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப உதாரணமாக ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எனக்கு சகுனம் மிகவும் வெறுப்பானது, நல்ல வார்த்தை மிகவும் விருப்பமானது என்றாங்க. நல்ல வார்த்தை என்னென்ன? ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போறீங்க, மகன் ஃபெயில் ஆகிட்டான் பாடசாலையில் அப்படின்னு சொல்லி, அப்படியா அப்ப அவ்வளவுதான், இவனை கூட எங்க கடையில சேர்த்துருங்க, நல்லா வரமாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானுவீங்களே. உண்மையாகவே அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போவோமா? அவர் உண்மைதான் சொன்னார் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அது போக மாட்டோம். என்ன சொல்லணும் தெரியுமா? மாஷா அல்லாஹ் இவர் நல்லா வர வாய்ப்பு இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் என்ன செய்ய, அதை பத்தி எதுவுமே நினைக்க வேணாம். ஒரு நல்ல பிள்ளையா அவர் என்ன செய்வாரு, வருவாருன்னு சொல்லணும். அங்க ஆய்வு செஞ்சுட்டு கூடாது, இவன் நல்லா வருவானா, வரவே மாட்டான், அப்ப நம்ம உண்மைதான் சொல்ல வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. ஃபஅல் என்றது என்ன தெரியுமா? நல்ல வார்த்தையை சொல்லி ஆர்வம் ஊட்டுறது. பொய் சொல்றதுன்னு அர்த்தம் அல்லது, நல்ல வார்த்தையை சொல்லி ஆர்வம் ஊட்டுது. இது எனக்கு மிகவும் விருப்பம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் விருப்பம். அது என்ன செய்யும் தெரியும்? ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை என்ன செஞ்சிடும், கொடுத்து பெரிய ஒரு தெம்பை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனா சாதாரணமாக தெம்பை கொண்டு போய் சேர்க்கும். ஃபஅல் நாங்க கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தை, நல்லது நடக்கும், நீங்க முன்னேறுங்க, எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு எதிரானதான் சகுனம். பூனை குரஸ் ஆகிட்டு போகாதீங்க, இது ஆகிட்டு நடக்காதீங்க, பார்க்காதீங்க, செய்யாதீங்க, அது என்ன சகுனம்? ஒண்ணு நடக்காது, போங்க. ஃபஅல் பேர் என்ன? ஃபஅல் கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தை. அப்ப இஸ்திபிஷார், அதை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இறைவன் சொல்லி இருக்கிறான், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் என்ன செய்யும் அதுல வரும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல பிரதானமானது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் உண்மை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்கின்ற அந்த உணர்வுல என்ன செய்யும், நம்ம அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, பொய்க்கனவு. பொய்யாக கனவு கண்டு சொல்ற ஒரு பாட்டி இது. கனவு காண்றது இல்ல, இது 4வது வகை கனவு. கனவு அல்ல அது. எப்படி சொல்றேன்டா, ஏதாவது பேச்சு வரலையா, நேத்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு, ஆனா பொய்யா கனவு காணவே இல்லை, கனவு காணவே இல்லை, ஆனா கனவு கண்டதாக மக்கள்கிட்ட பொய் சொல்லுவது, இது நிறைய பேர் சாதாரணமா நினைச்சு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது மிக மோசமானதுன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? மன் தஹல்லம பிஹுல்மின், யாராவது கனவு கண்டதாக பொய் சொல்கிறார்களோ அவருக்கு நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? அதாவது யுமர யுகத பைன ஷஈரத்தைன், கோதுமை விதைகள் கொடுத்து 2 கடையில் என்ன செய்யுங்க, முடிச்சு போடுங்க அப்படி என்று சொல்லப்படும். நடக்குமா? நடக்காது. மறுமை அப்படி அவர் நரகவாதியா என்ன செய்வாரு, போவாரு, நரகத்தில் இடம் பெறுவார் அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே பொய்க்கனவு என்ற விஷயம் என்ன செய்யக்கூடாது, நம்ம சாதாரணமாக நினைச்சு சொல்றோம், ஆனா மிக மோசமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி இதுல என்னன்னு சொன்னால், அதாவது சில செய்திகளை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில உட்காருவாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை யாராவது கனவு கண்டீங்களா, இது கடைசியாக இறுதியான பகுதி, இது இறுதியான பகுதி, கனவுகளுக்குரிய விளக்கம் என்பதோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களை யாராவது கனவு கண்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் இப்படி கனவு கண்டேன், இப்படி கனவு கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் அளிப்பார்கள். ரசூலுல்லாஹ் கனவு என்பது, கனவுக்கு விளக்கம் அளிப்பது என்பது இல்ம், அது ஒரு அறிவு. அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்த ஒரு நபி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அறிவு என்ன செஞ்சிருந்தான், கொடுத்தான். பொதுவா வஹி இருப்பதே அந்த அந்த அறிவு கிடைப்பதற்கான ஒரு ஆதாரம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அப்படி கேட்பார்கள் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அப்படி ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதான் என்ன சொல்லுவோம், நம்ம தொழுகைக்காக என்ன செய்வோம் அப்படின்னு மஷூரா நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. வகி வருவதற்கு முன்னால மஷூரா நடக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியாக சொல்றாங்க. அப்படி சொல்ற நேரத்தில் எதுவுமே உடன்பாடு வரலாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. போன பின்னால அன்றைய தினம் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நாம அதான் சொல்ற மாதிரி கனவு கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ, இப்படி நிறைய பேர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இப்படி ஒரு கனவு கண்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைய தினம் உங்களது எல்லா கனவும் ஒன்றுபட்டு காணப்பட்டிருப்பதை நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அந்த அதான் என்ன செய்கிறது, முடிவெடுக்கப்படுகிறது. இதுல என்ன விளங்குன்னு சொன்னா, நபித்தோழர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சில கனவுகளை சொல்ல வைத்து ரசூலுல்லாஹ் அங்கீகரித்ததன் மூலம் அது வஹியுடைய அந்தஸ்துக்கு என்ன செய்யுது, அங்கீகாரம். இல்லாட்டி அதுக்கு போகாது. பின்னைக்கு ஒரு ஆள் கனவு காண்டான்னு வைங்களே, பெருநாளைக்கு நான் ஒரு பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு பெருநாள் தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாது, பாங்கு சொல்லிடக்கூடாது. காரணம், அதிகாரம் யாருடைய கையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க. எனவே அது என்ன செய்கிறது, கனவுன்ற இடத்துக்கு என்ன செய்கிறது, அதாவது வஹி என்ற இடத்துக்கு வருகிறது. நல்ல கனவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல மிக முக்கியம் என்னன்னு சொன்னால், விளக்கம் என்கின்ற பகுதி. இந்த விளக்கம் சொல்லுகிற பகுதி இருக்குதே, இதை பொறுத்த வரைக்கும் கற்பனையில சொல்வதல்ல விளக்கம். சும்மா யோசிச்சு ஐடியா பண்ணி சொல்வதல்ல விளக்கம். இப்போ உதாரணம், ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாரு, மரத்திலிருந்து இலையெல்லாம் உதிர்ற மாதிரி கனவு கண்டேன். நீங்க யோசிச்சு சொல்லலாம். உதாரணமா, ஒருவேளை வேற வியாபாரம் நஷ்டம் பண்ற மாதிரி இருக்குமோ, இது உங்களுடைய வியாபாரம் நஷ்டம் அடையும், இதான் இந்த கனவுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பெரும் பாவம். என்ன பெரும் பாவம் என்று அர்த்தம். அதாவது கனவுகளுக்கு விளக்கம் என்பது அது ஒரு நல்ல கனவாக இருந்தால் நம்ம பொய்யான விளக்கம் என்ன செஞ்சுக்கிறோம், கொடுத்து. கனவுகளுக்கு விளக்கம் என்பது ஒரு அறிவது, அது ஒரு இல்ம். வஹி இன்றைக்கு முடிஞ்சது. எனவே யாருக்கு வஹி இறங்காது கனவு விளக்கத்துக்கு. கனவுகளுக்கு விளக்கம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட விளக்கங்களாக இருக்கும் குர்ஆன் சுன்னால, அல்லது குர்ஆன் சுன்னால இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கும், அல்லது அனுபவ ரீதியான தொடர்ச்சியான கனவுகளுடைய தொகுப்பாக செய்யும் இருக்கும் என்பதை புரியும். இதனாலதான் உதாரணமாக சில அறிஞர்கள் சொல்லுவோம், யாராவது ஒருவர் காகத்தை கனவுல கண்டார், உதாரணமா கெட்ட ஒரு செய்தி அப்படி என்று சொல்லி விளக்கம் சொல்லிக்கிறாங்க. என்ன காரணமா அதை சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குராபுல் அகூர் ஃபோய்சிக், அத வன் காகம்ன்றது இந்த மாதிரியான காகம் இருக்குது, சவுண்ட் வித்தியாசமா போடுமே, இந்த காகம் வந்து கெட்டது என்று ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. ஒருவர் இதை கனவுல கண்டா இது கெட்டது, இதை விட்டுருங்க, இது வந்து என்ன சைத்தானால உங்களுக்கு என்ன செஞ்சது ஏற்பட்ட விஷயம், ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்வார்கள். அதே போல ராஷித், இதுக்கு நடந்த விளக்கங்கள்ல ஒரு பகுதி, என்ற ஒருவரை நான் கனவுல கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன். ராஷித் என்றா என்ன, நேர்வழி பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு ருஷ்டோடு சம்பந்தப்பட்ட நேர்வழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு என்னது அதுல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவர் சிலர் என்ன செய்ய, அனுபவத்துடைய தொகுப்பாக என்ன செய்வாங்க, சில விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. குழி தோன்ற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாரு. அப்படி கனவு கண்டா சதி செய்யற, நீங்க சதி செய்ய போறீங்க, உங்களுக்கு யாரோ சதி என்ன செய்ய போறா, செய்ய போறான்னு அர்த்தம். மன் ஹஃபர ஹுஃப்ரா, ஏன்னா குழி தோன்ற சொல்ல எதுக்கு யூஸ் பண்றது, இதுக்கு பழமொழிகளை வச்சு சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு துறை, இந்த கனவோட சப்ஜெக்ட் என்பது ஒரு துறை. அதனால நீங்க மக்கள் ஒரு நிலைமைக்கு வரணும், என்ன தெரியுமா, கனவுன்றது எல்லார்ட்டையும் விளக்கம் கேட்டுக்க கூடாது. கனவு என்றது எல்லார்ட்டையும் விளக்கம் கேட்டிக்க கூடாது. எல்லார்ட்டையும் விளக்கம் கேட்டீங்களோ, இந்த மரத்திலிருந்து இலை உதிர்றதுக்கு நீங்க எப்படி விளக்கம் சொல்லுவீங்களோ அப்படித்தான் விளக்கம் சொல்லுவாங்க, அப்படித்தான் விளக்கம் சொல்லுவார்கள். கனவு விளக்கம் என்பது குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து அதற்கு முரண் தொகுப்பாக இல்லாமல் என்ன செய்யணும், அது உருவாக வேண்டும். அப்படி இல்லாம யாருக்கு என்ன செய்ய முடியாது, எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா சொல்ல முடியாது, டைம் இல்ல. சரி, என்ன கனவுகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கங்கள், குர்ஆன் சுன்னால வந்த விளக்கங்கள், எப்படி என்ன விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல
நபிமார்கள் கொடுத்த விளக்கங்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியிலே நிறைய கனவுகள் என்ன செய்யும், கனவுகள் சம்பந்தமாக வரும். கெட்டவன் நல்ல கனவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்த மன்னர் யாரு? காபிர். அவர் கண்ட கனவு என்ன? அவருக்கு ஏத்த கனவு. அவர் நாட்டு அரசர். அல்லாஹ் அதுக்கேத்த கனவு என்ன செய்யறான், கொடுக்கிறார். எனவே ஒரு கெட்டவன் கனவு கண்டாலும் அவர் நல்ல வழியில போக வேண்டும் என்றால் அவரோடு ஒரு நல்லவர் இருந்தா தான் என்ன செய்யும், போக முடியும் என்பதற்கு அந்த கனவு என்னது, ஒரு ஆதாரம். அவரோடு இருந்த யாரும் விளக்கம் சொல்லல. சிறைச்சாலை இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, விளக்கம் சொன்னாரு, பயன் பெற்றார் அவர். கெட்டவருக்கும் நல்ல செய்தி என்ன செய்யும், வந்து சேரக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. இது போன்ற அம்சங்கள் எல்லாம் தொகுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் உள்ள கடந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய நபிமார்களும் சொன்ன கனவுடைய விளக்கங்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லப்பட்ட கனவுடைய விளக்கங்கள் என்கின்ற ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் அதை நான் தொடராக நான் சொல்லல, ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கங்களுடைய தொகுப்பாக என்ன செய்வோம், நாம் அதை செய்வோம். இது சுருக்கமாக இப்போ சொல்லப்பட்ட பகுதி. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.